ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேனு. இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஓஜி மாங்கான்னு எடுத்துக்கிட்டால் அதில் டிராகன் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட கதைகளை நமக்கு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கோகு சின்ன பையனாக இருந்ததுலேருந்து கோகு வளர்ந்து அவருக்கு பசங்க பிறக்கிற கதை வரைக்கும் நிறைய விஷயத்த நமக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் இந்த ஒரு டிராகன் பால் சீரீஸில் மர்மமாகவே இருக்குது. இப்படி மிஸ்டீரியஸாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பர் 10, ஹிட் யூனிவர்ஸ் 6 சேர்ந்த ஒரு லெஜெண்டரி அசாசியனாக இருக்கார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் பார்க்க ஒரு டம்மியான கேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சிருப்பார். ஆனால் கோகு விஜிட்டாக்கே ஷாக் கொடுத்து இவர் செம பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் 1000 வருஷம் பழமையான ஒரு கேரக்டர்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் இவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியே இவருடைய பாஸ்ட் தான். இந்த 1000 வருஷங்களாக இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இவரை யார் ட்ரெயின் பண்ணா, இவர் எதுக்காக இப்படி ஒரு கோல் பர்சனாலிட்டியாக இருக்கார், இது எல்லாத்தையும் விட இவருடைய இந்த டைம் ஸ்கிப் எபிலிட்டியை யார் இவருக்கு டீச் பண்ணியிருப்பா. ஏன்னா இந்த டிராகன் பால் சீரீஸில் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட எபிலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் டைம் ரிலேட்டடான எபிலிட்டிஸை ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கேரக்டராக தான் இந்த ஹிட்டும் இருக்கார். ஆனால் இவருக்கு இந்த ஒரு எபிலிட்டியை யார் டீச் பண்ணியிருப்பா. இது மட்டும் இல்லாமல் இந்த டைம் லிமிட் எபிலிட்டியோடைய பொட்டென்ஷியல் என்ன, இதோடைய ட்ரூ லிமிட் என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இதுக்கு காரணம் இந்த ஹிட்டுங்கிற இந்த ஒரு கேரக்டரை ஃபுல்லாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. டோர்னமெண்ட் ஆஃப் பவர் ஆர்க்கில் இந்த ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை பெருசாக எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதனால் இவருடைய ஆர்ஜின்ஸ் என்ன, இவருடைய எபிலிட்டியோடைய ட்ரூ பொட்டென்ஷியல் என்ன, இதை இவருக்கு யார் டீச் பண்ணாங்க என்னங்கிற எந்த விஷயத்தையும் அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணவே இல்லை. ஒருவேளை ஃப்யூச்சரில் இவருடைய இந்த ஒரு ஆர்ஜின்ஸ் பற்றியெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் இவருடைய எபிலிட்டியும் சரி இவருடைய பாஸ்டும் சரி ஒரு மிஸ்டீரியஸான விஷயமாக தான் இருக்கும். நம்பர் 9, ஜீரன் ஒரு இன்சேன்லி பவர்ஃபுல்லான கேரக்டர். இவரால் காட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை கூட சர்பாஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு செம பவர்ஃபுல்லான கேரக்டராக இவர் இருக்கார். இவருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரியை இந்த ஒரு டிராகன் பால் சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தா இவருடைய ஃபேமிலியை இழந்திருப்பார், இவருடைய மாஸ்டரவும் இழந்திருப்பார். இவங்களுக்காக தான் இவர் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்லேயே கலந்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒரு ஃபேமிலி யார், இவருடைய மாஸ்டர் யாருங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு எலாபரேட்டாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இது ஏன் அந்தளவுக்கு முக்கியம்னா இவங்கெல்லாம் சாதாரண பீயிங்ஸாக தான் டிராகன் பால் சீரீஸில் சொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் காட் கீயை வச்சுருக்கிற காட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்கக்கிட்ட பவர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும். அது என்னன்னு சீரீஸில் சொல்லவே இல்லை. ஒரு நார்மல் ஏலியனால் எப்படி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே டிஃபீட் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி எழுது. இதனால் இவங்களுடைய ஸ்பீஷீஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டீரியஸான ஸ்பீஷீஸாக, இவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக, இவருடைய ஃபேமிலி யார், இவங்களுடைய ஹோம்லேண்ட் எங்கே இருக்குங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழும்புது. இது எல்லாத்துக்குமே ஜீரன்கிற இந்த ஒரு கேரக்டரை தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நமக்கு பதில் கிடைக்கும். இப்போ வரைக்கும் டோரியாமாவும் ஃபெரட்டாரவும் இதுக்கு நமக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு கேரக்டர் முழுக்க முழுக்க டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருக்குது. இந்த ஒரு ஆர்க்குக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தேவை. இதனால் ரெடி பண்ண ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு ஜீரன். கண்டிப்பாக இந்த ஜீரனை ஃப்யூச்சரில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவருடைய பேக் ஸ்டோரி பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் இவருடைய ஹோம்லேண்ட் எங்கே இருக்குது, இவருடைய ஃபேமிலிலாம் யாருங்கிற நிறைய விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இந்த ஜீரனுடைய பாஸ்ட்டுங்கிறது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. நம்பர் 8, மாஜின் பூ. டிராகன் பால் சீரீஸ்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற பீயிங்ஸில் இந்த மாஜின் பூவும் ஒருத்தர். இவருடைய பவர்ஸ் எல்லாம் நம்ம சீரீஸில் பார்த்துருப்போம். கோகு வெஜிட்டாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவருக்கு பவர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு புரியாத விஷயம்னா இவர் யார், இவருடைய ஸ்பீஷீஸ் என்ன, இவருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் நமக்கு சொல்லவே இல்லை.
இவர் ஒரு கிரியேஷனா, இல்லைனா ஒரு நேச்சருடைய ஃபோர்ஸா, இல்லைனா யூனிவர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பீயிங்கான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த மாஜின் பூவை சுற்றி இருக்கு. ஒரு சில பேர் பிபிடி தான் இவரை கிரியேட் பண்ணதா சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் இவரை கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஒரு மாஜின் பூவை கண்ட்ரோல் எடுத்ததா தான் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாஜின் பூவுடைய ஆரிஜின்ஸ் என்ன, எங்கேருந்து இவர் வந்திருக்காரு, எதனால் இவருக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. டிராகன் பால் சீரீஸில் ஒரு டீமன் ரெலம் இருக்கிறதா ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை நமக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்படி அந்த டீமன் ரெலம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஒரு மாஜின் பூக்கான ஆரிஜின்ஸை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் மாஜின் பூவுடைய இந்த ஒரு ஆரிஜின்ஸுங்கிறது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. நம்பர் 7, ஜலாமா. ஜலாமா தான் சூப்பர் டிராகன் பால்ஸுடைய கிரியேட்டராக இருக்கார். இந்த டிராகன் பால் சாதாரணமாக ரொம்ப ரொம்ப குட்டியாலாம் இருக்காது. ஒவ்வொன்றும் பிளானட் சைஸ்க்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவர் உருவாக்கின இந்த ஒரு சூப்பர் ஷென்ரான ஜெனோ நினச்சா கூட எரேஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு பவர்ஸ் இதுக்கு இருக்குது. ஆனால் ஜெனோ பண்ண டூயிங்ஸை இந்த ஒரு சூப்பர் ஷென்ரானால் அண்டோ பண்ண முடியும். இந்தளவுக்கு ஜலாமாவுடைய பவர்ஸ் இருக்குது. இவருடைய பவர்ஸால் ஜெனோவையும் கிராண்ட் ப்ரீஸ்டையும் கூட டாமினேட் பண்ண முடியும்னு சீரீஸில் அங்கங்கே ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜலாமா எங்கே போனார்? பொதுவாக ஒரு கிரியேட்டர் உயிரோடு இருந்தால் தான் அவர் உருவாக்கின டிராகன் பால்ஸும் ஷென்ரானும் உயிரோடு இருக்கும்னு சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இவருடைய டிராகன் பால்ஸும் ஷென்ரானும் உயிரோடு தான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஜலாமாவும் உயிரோடு தான் இருக்கணும். ஆனால் இவர் எங்கே இருக்கார்? ஒரு சில தியரிஸில் இவர் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய டைமென்ஷனில் போய் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ஜெனோ எல்லாருக்கும் சுப்பீரியராக இருக்கிறதுனால இவங்க இருக்கிற இந்த ஒரு டைமென்ஷனில் இல்லாமல் இவங்க எல்லாருக்கும் மேலே இருக்கிற ஒரு டைமென்ஷனில் இவர் போய் செட்டில் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. இவர் தான் டிராகன் பால் யூனிவர்ஸுடைய ஒரிஜினல் கிரியேட்டர்னும் சொல்கிறாங்க. இது எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு தேரியாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னமும் மிஸ்டீரியஸாக இருக்குது. இந்த ஒரு ஜலாமா எங்கே போனார், இவருக்கு என்ன ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 6, கிராண்ட் ப்ரீஸ்ட். கிராண்ட் ப்ரீஸ்ட்டுங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் எல்லா ஏஞ்சல்ஸுடைய ஃபாதராக இருக்கார். இது மட்டும் இல்லாமல் டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்ஸ்ன்னு இந்த டிராகன் பால் யூனிவர்ஸில் எடுத்தால் அதில் இவர் ஒரு ஆளாக இருப்பாருன்னு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இந்தளவுக்கு பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கிற இவருடைய ட்ரூ இன்டென்ஷன் தான் இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாக இருக்குது. இவர் வில்லனா இல்லை ஆலாயாங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. இவருடைய இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறது இப்போ வரைக்கும் சரியாக தெரியலை. இவர் ஜெனோவுக்கு சர்வ் பண்ணுறதா சொல்லியிருப்பார். ஆனால் இவர் உண்மையாகவே லாயலாக இருக்காரா? அப்படி இல்லைன்னா டிராகன் பால் சீரீஸுடைய மெயின் வில்லனாகவே இவராக தான் இருப்பாராங்கிற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் ஆன்லைனில் வலம் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில தியரிஸ்லலாம் இந்த ஒரு ஜெனோவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜெனோவுடைய இன்னசென்ட் கேரக்டரால் இவரை ஈஸியாக யாரால் வேணால் ஏமாற்ற முடியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் ஜெனோவை ஏமாற்றி அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிராகன் பால் சீரீஸுடைய ஃபைனல் வில்லனா இந்த கிராண்ட் ப்ரீஸ்ட் இருப்பாரா மாட்டாராங்கிற இந்த ஒரு கேள்விக்கு ஃப்யூச்சரில் தான் நமக்கு பதில் கிடைக்கும். நம்பர் 5, விஸ். இந்த ஒரு கேரக்டரையும் நான் முன்னாடி சொன்ன இந்த கிராண்ட் ப்ரீஸ்டோடவே சேர்த்துருக்கணும். பட் இதை தனியாகவே பார்ப்போம். விஸ்ஸுடைய கேரக்டரை எடுத்துக்கிட்டால் இவர் எப்போவுமே ஸ்மைலிங்காக தான் இருப்பார். எப்போவுமே ரொம்ப ரொம்ப காமாக இருப்பார். ஆனால் இவரும் இன்க்ரெடிபிளான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக தான் இருக்கார். எந்த அளவுக்குன்னா இவர் பிஎரஸை விடவே பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இவருடைய விஷயத்துலேயும் ஒரே டவுட் தான் எல்லாருக்குமே இருக்குது. இவருடைய ட்ரூ இன்டென்ஷன் என்னங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய மிஸ்ட்ரியே. இவர் ஆலாயா இல்லைனா இவரும் எனிமியாங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்குது. இதை தாண்டி இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்படி பிறக்கிறாங்க, இவங்களுக்கு கிராண்ட் ப்ரீஸ்ட் ஃபாதராக இருக்காருன்னா விஸ்ஸுக்கு மதர்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லையாங்கிற இந்த ஒரு கேள்வியும் இதில் இருக்குது. ஏன்னா டிராகன் பால் காக்குமே சீரீஸ் எடுத்துக்கிட்டால் இதை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இதில் கிராண்ட் ப்ரீஸ்ட் இருக்கிற மாதிரியே இன்னொரு கேரக்டரும் இருக்கும். அவங்க தான் விஸ்ஸுடைய மதராக இருப்பாங்க.
அதே மாதிரி இந்த ஒரு டிராகன் பால் சீரீஸ்லேயும் விஸ்ஸுக்கு மதர் இருப்பாங்களா, இவங்களுடைய இன்டென்ஷன் எல்லாம் என்னவா இருக்கும், எப்படி இந்த ஏஞ்சல்ஸ் பிறக்கிறாங்கங்கிற எந்த விஷயத்தையும் நமக்கு இந்த சீரீஸில் சொல்லலை. பட் காக்கு மேலே இதை ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏஞ்சல்ஸுடைய இந்த ஒரு பேக் ஸ்டோரி தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய மிஸ்ட்ரியாக இப்போ வரைக்கும் இருக்குது. நம்பர் 4, ப்ரோலி. ப்ரோலிங்கிற இந்த ஒரு கேரக்டரை பார்த்து ஆச்சரியப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட காட் கீ இல்லை, இவர்கிட்ட ப்ராப்பரான ட்ரைனிங்கும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோலியே இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணியிருக்காரு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இவருக்குள்ள இன்பில்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி இவர்கிட்ட ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது இவருடைய லெஜெண்டரி சூப்பர் சையன் ஃபார்ம் தான். இந்த ஒரு ஃபார்ம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா கோகு விஜிட்டாவை அட் அ டைமில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு ஃபார்ம் ப்ரோலிக்கு பவர்ஸை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் காட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே டிஃபீட் பண்ணக்கூடிய பவர்ஸை கூட இந்த ஒரு ஃபார்ம் ப்ரோலிக்கு கொடுக்குது. அப்படி இருக்கிற இந்த ஒரு ஃபார்முடைய ட்ரூ ஆர்ஜின் என்ன? ப்ரோலி அவேக் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஃபார்மை இதுக்கு முன்னாடியும் அவேக் பண்ணி இருக்காங்க. ஆனாலும் ப்ரோலி மாதிரி யாருமே பவர்ஃபுல்லாக இல்லை. ப்ரோலி மாதிரி யாருமே காட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது ப்ரோலி பொசஸ் பண்ணுற இந்த ஒரு ஃபார்மும் அப்போது ஏன்ஷியன்ட் சையன்ஸ் பொசஸ் பண்ண அந்த ஒரு ஃபார்மும் ஒன்று தானா? அப்படி இல்லைன்னா ப்ரோலியுடைய ஃபார்ம் மியூட்டேஷனாக இருக்குமா? ப்ரோலி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. சீரீஸில் இப்போ வரைக்கும் இதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ப்ரோலியுடைய பொட்டென்ஷியலுங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. நம்பர் 3, கோகு. ஆமாம், கோகு ஒரு மிஸ்ட்ரியான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கோகுவும் ஒரு மிஸ்ட்ரி தான். கோகு எடுத்துக்கிட்டால் அவர் ஒரு சாதாரண சேயன். சேயனில் வெஜிட்டா எலிட் சேயனாக இருக்கார். ஆனால் கோகு எடுத்துக்கிட்டால் அவர் எலிட் கூட கிடையாது. அவர் நார்மலான ஒரு சேயன் தான்னு சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பவர் லெவல்ஸுங்கிறது வெஜிட்டாவையே சர்பாஸ் பண்ணுது. வெஜிட்டாவை விட கோகுக்கு அதிக பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி தான் சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. வெஜிட்டாக்கு முன்னாடியே இவர் லிமிட்ஸை பிரேக் பண்ணுவார். இவரை பார்த்து தான் வெஜிட்டாவே லிமிட் பிரேக்ஸ் பண்ணுறத கற்றுக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு கோகுவால் அச்சீவ் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இதை தாண்டி அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் மாதிரியான பவர்ஃபுல்லான டெக்னிக்கையே அவேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் அடுத்தடுத்த லெவல் போகிற அளவுக்கு கோகு கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா கோகுவுடைய பொட்டென்ஷியல் இதுதான்னு இப்போ வரைக்கும் நிர்ணயிக்கவே முடியல. அந்தளவுக்கு கோகு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கார். எந்த ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாலும் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதில் மாஸ்டர் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கார். ஸோ கோகுவுடைய பொட்டென்ஷியல் என்னதாங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருந்தாலும் இதை விட பெரிய மிஸ்ட்ரியாக இருக்கிறது எப்படி இவரால் முடியுது. ஒரு வாரியர் சேயனாக இருந்துட்டு ஒரு எலிட் சேயனை மிஞ்சுற அளவுக்கு இவருக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் எங்கேருந்து வருது? உண்மையாகவே கோகு ஒரு சாதாரண சேயன் தானா, இல்லை அதையும் தாண்டி கோகு வேற ஏதாச்சும் ஒன்றாங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு கேள்விக்கு சீரீஸ் முடியும் போது நமக்கு பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 2ல் இருக்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயமாக தான் இருக்குது. எஸ், ஜெனோவை பற்றி தான் சொல்கிறேன். இவரை ஆம்னிகிங்னு சொல்கிறாங்க, எல்லாத்துடைய ரூலர்னு சொல்கிறாங்க, இவரை இம்மார்ட்டல்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை பற்றி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் ரிவீல் பண்ணவே இல்லை. இவர் எங்கேருந்து வராரு, எப்படி இவருக்கு இந்த எரேசிங் எபிலிட்டி கிடைச்சிது, இவரை மாதிரி வேறு யாராச்சும் இருக்காங்களா, உண்மையாகவே ஜெனோவுக்கு பேரண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, இப்படிங்கிற நிறைய கேள்வி ஜெனோவை சுற்றி இருக்குது. ஒரு சில தியரிஸ்லலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனோ விளையாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு தான் இந்த ஒரு டிராகன் பால் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. அவருடைய பேரண்ட்ஸ் அதை அவருக்கு கிஃப்டாக கொடுத்ததாலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நமக்கு இப்போது தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதனால் இப்போ வரைக்கும் ஜெனோங்கிற கேரக்டர் யார், இவர் ஒரு ரோபோட்டா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பீஷீஸாங்கிற இந்த ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் இதுக்கு நமக்கான பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியை நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு இந்த டிராகன் பால் சீரீஸில் மிஸ்ட்ரியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த ஒரு மிஸ்ட்ரியை நம்பர் 1ல் போடக்கூடிய அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களை வேறு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.